ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து சீலா மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பொருள்ன்ட்டு பார்ப்போம். 100 கிராம் சின்ன வெங்காயம், சிறிதளவு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, 2 தக்காளி பழம், ஒரு லெமன் சைஸ் அளவு புளி, ஒரு பெரிய வெங்காயம் அரைத்து கொண்டது, ஒரு முருங்கைக்காய், 3/4 கிலோ சீலா மீன், வெந்தயம், பெருஞ்சீரகம், 4 ஸ்பூன் மீன் மசாலா தூள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலாவை அரைத்து கொள்ளவும். சிறிதளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி இலை, இதுக்கு முன்னாடி சீலா மீன் குழம்பு போட்டிருக்கேன், ஆனால் தேங்காய் பாலில் செஞ்சதான் போட்டிருக்கேன். இப்போ வந்து வெறும் மீன் மசாலா தூளில் செய்கிறத போடணும் பாருங்கள். தேங்காய் பால் இல்லாமல் வெறும் புளி கரைச்சி மசாலாவில் போட்டுக்கணும். மசாலாவே ஊற்றிக்கிறோம். முருங்கைக்காயை மசாலாவில் சேர்த்துக்குவோம். இந்த முருங்கைக்காய் வந்து நல்லா சதைவுள்ள முருங்கைக்காய். இது போட்டு மீன் குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயை வைத்துள்ளோம். நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் சேர்த்துக்குங்க. வெந்தயம், பெருஞ்சீரகம் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். ஒரு தக்காளி போட்டுக்கிறோம்.
2 தக்காளி நம்ம வெட்டி வச்சுருந்தோம். ஒன்று வந்து மசாலாவில் போட்டோம், ஒன்று வந்து எண்ணெயில் போட்டுருக்கோம். சிறிதளவு தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். நம்ம அந்த மசாலாவிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், கொஞ்சம் உப்புலாம் போட தேவையில்லை. பொழுது நம்ம மசாலாவை சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துக்குவோம். கொதிச்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா கொதிச்சுக்கிட்டது. பொழுது நம்ம அரைச்ச வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம். இது கொதி வந்த பிறகு இந்த அரைச்ச வெங்காயத்தை போட்டால் தான் இந்த மசாலா கொதி வந்து நல்லா வாசம் வரும். நல்லா மீன் குழம்பு கெட்டியாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலா நல்லா கொதிச்சு விட்டது. வந்து மீனை போட்டுக்கிடுவோம். மீன் வெந்து வரட்டும். சீரக மீன் குழம்பு ரெடியாகி விட்டது. சுட சுட சீலா மீன் குழம்பு ரெடியாகி விட்டது. இதே மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், விட்டது செமையாக இருக்கும், சமைச்சு சாப்பிடுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி செஞ்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சுவையாக இருக்கும்.